Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்றைய டிஜிட்டல் திண்ணையில் பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்தில் மற்றும் ஆளுநர் வட்டாரத்தில் கடந்த 2-3 தினங்களாக நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சந்திப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதன் பிறகு மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் அவர்களுடைய சிங்கப்பூர் விசிட், அதோட முக்கியத்துவம், விஜய் நடித்து வெளிவரப் போகிற கோட் திரைப்படத்துக்கு சிறப்பு காட்சி ஓட்டிக்கொள்வதற்கு அரசு தந்துள்ள அனுமதி, இதன் பின்னிலே நடந்த விஷயங்கள், இது பற்றி தான் இன்றைய டிஜிட்டல் திண்ணையிலே பார்க்க போகிறோம். முதலில் பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்தில் நடந்திருக்கும் முக்கியமான சந்திப்புகள் தேசிய அளவில் மீண்டும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கின்றன. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆளுநர் வட்டாரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 31 இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்தவர் சென்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை ஆளுநர் மாளிகையிலே சந்தித்து பேசினார். அதற்கு அடுத்த நாள் செப்டம்பர் 1 ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் அண்ணாமலை வெளிநாடு சென்றிருப்பதால் தமிழ்நாடு பாஜகவுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாளரான திரு H. ராஜா அவர் ஆளுநரை சென்று சந்தித்தார். அதன் பிறகு செப்டம்பர் 3 நேற்று H. ராஜா டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். H. ராஜா அமித்ஷாவை சந்தித்த அதே தினத்தில் இன்னொரு முக்கியமான தமிழக புள்ளியும் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அவர்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன். முதல்ல ஆளுநரை அஜித் தோவல் சந்தித்த விவகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஏற்கனவே அஜித் தோவலிடம் ஆளுநர் RN ரவி பணியாற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அஜித் தோவல் இலங்கை பயணம் சென்ற நிலையில் கொழும்புவிலிருந்து நேரடியாக சென்னைக்கு வந்து ஆளுநரின் வேண்டுகோளை ஏற்று சென்னைக்கு வந்து அன்று இரவு ITC ஹோட்டலில் தங்கிவிட்டு அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 31 ராஜ்பவனில் காலையில் வந்து ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற அடிப்படையிலும் தமிழ்நாடு எல்லையோர கடல் எல்லை பெற்றிருக்கிற மாநிலம் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு பற்றிய சில அம்சங்களும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஆளுநர் RN ரவியுடைய அந்த ஆளுநர் பதவி காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது என்ற இந்த நிலையில் அவருக்கு இன்னும் உரிய நீட்டிப்பு வழங்கப்படவில்லை, அவருக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றமும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் மனசாட்சிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய, அதாவது நிர்வாக வட்டாரத்தில் மோடியின் மனசாட்சியாக இருக்கக்கூடியவர்களில் முக்கியமானவரான அஜித் தோவலை ஆளுநர் சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆளுநரை சந்தித்த H. ராஜா செப்டம்பர் 3 பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்தார். ஆளுநரை சந்திக்கும் போது பாஜகவுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா என்ன சொன்னார், எனக்கு பாஜகவில் ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் என்ற அடிப்படையில் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றேன் என்று சொன்னார். இவரை நியமித்தது பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா. இது முழுக்க முழுக்க பாஜகவோட உட்கட்சி விவகாரம். ஆனால் இவர் எதுக்கு ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் என்ற விவாதம் ஏற்கனவே இங்கே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்ததாக டெல்லி சென்று பாஜக கட்சி ரீதியான தலைவர்களை சந்திக்காமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை H. ராஜா சந்தித்தார். இதுவும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ராஜாவும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நாளில், நேற்று செப்டம்பர் 3 ராஜா அமித்ஷாவை சந்தித்த அதே நாளில் இன்னொரு முக்கியமான புள்ளி, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான G.K. வாசனும் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். இதில் வந்து H. ராஜா அமித்ஷா சந்திப்பு பற்றி விவாதிக்கப்பட்ட அளவுக்கு வாசன் அமித்ஷா சந்திப்பு விவாதத்துக்கு வரவில்லை. காரணம், அது பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமே வாசன் அமித்ஷா சந்திப்பு தான் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில். அப்படி என்ன வாசன் இப்போ என்ன சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்தித்தார், அதுக்கு என்ன முக்கியத்துவம்னு கேட்டால், அதாவது 2023 விநாயகர் சதுர்த்தி அன்று தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இனி பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். அடுத்த விநாயகர் சதுர்த்தி வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அப்போது அதிமுக இதை அறிவித்தது. ஜெயக்குமார் அறிவித்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டி அதிகாரப்பூர்வமாகவும் அதிமுக எழுத்துப்பூர்வமாகவும் அதை அறிவித்தது. இந்த நிலையில் அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட மனக்கசப்பு, வார்த்தை போர், இவற்றின் காரணமாகத்தான் அந்த கூட்டணி முறிவு என்ற நிலையை
அதிமுக எடுத்தது. அப்போதிலிருந்தே அதிமுகவையும் பாஜகவையும் ஒரே கூட்டணிக்குள் வைக்க வேண்டும் என்று தீவிரமான முயற்சி எடுத்தவர் தான் ஜி.கே. வாசன். இதை அப்போதே நாம் பல்வேறு தருணங்களில் டிஜிட்டல் திண்ணை பகுதியிலும் விவாதித்திருக்கிறோம், தனியாகவும் விவாதித்திருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் இப்போது அண்ணாமலை அரசியலுக்கு 3 மாத காலம் விடுமுறை விட்டு லண்டன் சென்றிருக்கும் இந்த நிலையில் செல்வதற்கு முன்பு அண்ணாமலை சென்னையில் பேசிய அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக அதிமுக இரண்டையும் ஒழிக்க வேண்டும் என்று பேசிய இந்த நிலையில் அமித்ஷாவை சந்தித்து வாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போல ஒரு முடிவை நாம் மீண்டும் எடுத்தால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இப்போதே திமுகவுக்கு எதிரான கட்சிகளுடைய அணிகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. இன்றைய நிலவரப்படி அதிமுக ஒரு கூட்டணி, பாஜக ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, புதிதாக வருகிற விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி என்று ஏற்கனவே 4 அணிகளுக்கு மேலே இருக்கிறது. அதாவது ஆளுகிற திமுகவுக்கு எதிராக 4 வெவ்வேறு அணிகள் களத்தில் இருந்தால் திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும். இதை தடுக்க வேண்டுமானால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதை தவிர வேறு வழி இல்லை. திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தியை வாக்காக ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் இருக்கு. அதனால மீண்டும் 2024 போன்ற முடிவை எடுத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு டேட்டாக்களோட வாசன் அமித்ஷாவிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் வட்டாரத்திலும் சொல்கிறார்கள், டெல்லி பாஜக வட்டாரத்திலும் இதையே சொல்கிறார்கள். வாசன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அமித்ஷா, சரி பார்ப்போம், மோடிகிட்ட நான் பேசுகிறேன், எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்காமல் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுதான் பாஜக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சந்திப்புகளின் முக்கியத்துவம். இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் செப்டம்பர் 1ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றார். அவர் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயராமன் அவர்களை சந்தித்து தனது உடல்நிலை பற்றி சோதனை செய்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார் என்று நாம் செப்டம்பர் 1ஆம் தேதி டிஜிட்டல் திண்ணையிலே தகவல் வெளியிட்டிருந்தோம். அதன்படியே சிங்கப்பூர் சென்ற அமைச்சர் துரைமுருகன் சிங்கப்பூர் அரசின் முக்கியமான அமைச்சர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு டாக்டர் ஜெயராமனையும் சந்தித்து தனது உடல்நல சோதனைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கீங்க என்று துரைமுருகனிடம் டாக்டர் சொன்னதாக திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சியோடு துரைமுருகன் மீண்டும் சென்னை திரும்புகிறார் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொன்று, நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர் நடித்திருக்கிற கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதற்கான சிறப்பு காட்சிக்கான அனுமதியை அந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி சிறப்பு ஷோ நடத்த வேண்டும் என்று கேட்டு தமிழக அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். அதற்கு இன்று தமிழ்நாடு அரசின் உள்துறை சார்பில் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தனது சமூகதள பக்கத்தில் எடுத்து வெளியிட்டிருக்கும் அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எ பிக் தேங்க்யூ டு அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு சிறப்பு காட்சி திரையிடுவதற்கு அனுமதி அளித்ததற்காக ரொம்ப நன்றி என்று அர்ச்சனா கல்பாத்தி தனது சமூக தள பக்கத்தில் இன்று வெளியிட்டிருக்கிறார். விஜய் ஏற்கனவே செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே நடத்த இருக்கிற மாநாடு, அது தொடர்பான அனுமதி, அதற்கு போலீஸ் சில விளக்கங்கள் கேட்டது, இதெல்லாம் அரசியல் அரங்கில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயுடைய சினிமாவுக்கு சிறப்பு காட்சி அனுமதிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனை தமிழ்நாடு அரசு தரப்பின் மேலிடத்திலே நேற்று நடந்திருக்கிறது. இது பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது உதயநிதி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது விஜயோ அஜித்தோ யாரோ வழக்கமாக என்ன நடைமுறைப்படி நாம் நடவடிக்கைகள் எடுப்போமோ அதன்படி எடுங்கள், விஜய்க்காக நாம் மறுத்தோம் என்றும் இருக்கக்கூடாது. அப்படி விஜய்க்காக நாம் மறுத்தோம் என்று ஒரு செய்தி வந்தால் அது அரசியல் ரீதியான ஒரு வண்ணம் பூசப்பட்டு அது திமுகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அதனால அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். மற்ற திரைப்படங்களுக்கு இது போல பெரிய பெரிய ஸ்டார்களோட சினிமாக்களுக்கு நாம் எப்போதும் கடைபிடிக்கிற என்ன முறையோ அதையே இதிலும் கடைபிடிங்கள். விஜய்க்கு எதிர்ப்பு என்று எந்த இடத்திலும் தமிழ்நாடு அரசு விஜய்க்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் எங்கும் உருவாகிவிடக்கூடாது
என்று உதயநிதி அறிவுறுத்தியதாகவும் அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் கோட் படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் தமிழ்நாடு அரசுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கும் நன்றி என்று இன்று பதிவிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.